கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் பற்றிய தலவரலாறு மற்றும் அதன் சிறப்புகளைக் காணலாம். வைணவ திருத்தலங்களில் இது 60வது திவ்ய தேசமாகும். இக்கோவில் திருப்பதிக்கு நிகராக கருதப்படுகிறது. பொதுவாக பெருமாள் கோவில்களில் தாயார் தனிச்சன்னதியில் இருப்பார். ஆனால் இங்கு திருமண கோலத்தில் பெருமாளுடன் ஒரே சன்னதியில் பூமாதேவி எழுந்தருளியுள்ளார். இக்கோவில் குளம் பகல் மற்றும் இரவு என எந்நேரமும் புனித நீராடுவதற்கு உகந்தது என்று போற்றப்படுகிறது. இக்கோவிலுக்குள் உப்பை கொண்டு செல்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. எனவே பக்தர்கள் கோவிலுக்குள் உப்பு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்றும் இக்கோவிலில் பெருமாளுக்கு உப்பு இல்லாத உணவே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இதனாலேயே இவருக்கு உப்பிலியப்பன் என்ற பெயர் வந்தது. ஒப்பிலியப்பன் கோவில் தலவரலாறு மார்க்கண்டேய மகரிஷி தனக்கு திருமாலே மருமகனாக வரவேண்டும் என்றும் மகாலட்சுமியே மகளாக பிறக்க வேண்டும் என்றும் தவமிருந்தார். அவரது தவத்திற்கு இணங்கி மகாலட்சுமி ஒரு துளசிச் செடியின் அடியில் குழந்தையாக தோன்றினாள். அவளுக்கு பூமாதேவி என்று பெயரிட்டு மார்க்கண்டேயர் வளர்த்து வந்தார். ஒருநாள் ஒரு முதியவர் வடிவில் வந்த திருமால் பூமாதேவியை திருமணம் செய்து தரும்படி கேட்டார். தன் மகள் மிகவும் சிறியவள் என்றும் அவளுக்குச் சமையலில் சரியாக உப்பு கூட போடத் தெரியாது என்றும் மார்க்கண்டேயர் கூறி மறுத்தார். அதற்கு அந்த முதியவர், உப்பு இல்லாத உணவையே நான் மகிழ்ச்சியுடன் ஏற்பேன் என்று கூறினார். பின்னர் அவர் திருமாலாக காட்சி தந்து பூமாதேவியை திருமணம் செய்து கொண்டார். ஒப்பிலியப்பன் கோவிலில் உள்ள யானையின் பெயர் பூமா. கோவில் திருவிழாக்கள் மற்றும் விசேஷ நாட்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பிரம்மோற்சவம் மற்றும் தேரோட்டத்தின் போது யானை பூமா முன்னால் செல்வது பக்தர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும்.